பாருங்கள் மக்களே, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு காக்கா வந்துச்சு. அந்த காக்கா பாவம் இறக்கி வந்துருக்கும் பிறக்க இறக்கி வந்து நான் வச்சேன். அது சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். வீட்டுக்குள்ளே வந்துச்சு. வீட்டுக்குள்ளே வரவும் சரி இற வைப்போன்னு வந்தால் வெளியேறி ஒடியே வந்துருச்சு. சரின்னு வாசலுக்கு முன்னாடி கோலத்துக்கு முன்னாடி வச்சுருக்கேன் சாப்பாடு. அது எவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பசியாக இருந்திருக்கும் பாருக்க பாவத்துக்கு. நாங்கள் எப்போவும் டெய்லி சாப்பாடு வைப்போம் காலையில் காக்காய்க்கு. அப்போ இப்படிலாம் எங்கள் வீட்டுக்குள்ளேலாம் வந்ததில்லை. இன்றைக்கி காக்கா வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயே வந்து அது பசிச்சிருக்கும் பாருக்க வீட்டுக்குள்ளே வந்துச்சு. சரி சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்து மிச்சர் வைப்போம்னு வச்சேன். மிச்சர் வந்து வைக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சு ஓடியே போயிடுச்சு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கல்லில் போய் நின்றுக்கிருச்சு. சரி வேணாம் அப்படின்ட்டு சரி மிச்சர் வேணான்னு சொல்லிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சேன். மேலேருந்து இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்து இதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காக்கா வீட்டுக்குள்ளே வர்றது நல்லதா என்னன்னு தெரியாது. ஆனால் வந்துச்சு. வந்தால் அது நல்லதுன்னு நல்ல சகுனமுண்டும் தெரியலை, கெட்ட சகுனமும் தெரியல. ஆனால் அது பசி கோளாறில் வருது. வந்ததுனால சரி வைக்கலான்ட்டு வச்சிட்டேன். அதான் சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பறவைகள் வீட்டுக்கு வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. காகம் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அப்போ தெய்வ சக்தி இருக்கிறதுனால வருதுன்னு நினச்சி சரி வாங்க அப்படின்ட்டு தான் சரின்ட்டு இது பண்ணேன். எப்போவுமே நாங்கள் சாப்பாடு வைப்போம் காலையில். எங்கள் வீட்டுக்காரர் தான் வைப்பார். எனக்கு இது எட்டாது. அதனால் அவர் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் மேலே எட்டும். அதனால் வளர்த்தியாக இருக்கனால அவர் தான் வைப்பார். இன்றைக்கி என் வீட்டுக்கு அதிசயமாக வந்திருக்குது. காக்கா ஆடு வந்து தகர்த்தி விட்டு போய்